ஷே எப்பா பெஸ்ட்டோ தேர்தல் அதிகாரிகளுக்கு ஐயா நீதி அரசர் கணக்கு இட்டார். நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கைலாசத்திலேருந்து கோர்ட்டிலேருந்து ஐயா நீதி அரசர் கணக்கிட்டார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார்ப்பா. எங்கள் அண்ணன் ஈஸ்வரர் எழுதிட்டார். அப்போ தேர்தல் அதிகாரி இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸு அவனுக்கு விடணும், கோர்ட்டார் கொடுக்கணும். கோர்ட்டார் தான் கொடுக்கணும். இப்போ கடவுள் கணக்கு போடுறாரு. இப்போ நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோர்ட்டார் யாருக்கு அனுப்பணும்? தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பணும். புரியுதா? தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி முடித்த உடனே எல்லாம் செக் பண்ணையில் கணக்கு உள்ளே அவன் கக்கிடுவான். கேட்டேன் இத்தனாயிரம் கோடி இந்த இறக்கி இந்த கட்சிக்காரன் கொடுத்து விதைச்சான், ஓட்டு வாங்கினான், முத்திரை வாங்கினான், இத்தனாயிரம் கோடி கொடுத்தா இவனுக்கு பக்கத்தில் ஏந்திரம் லத்தியோடு நிற்பான், முப்போட இராணுவம். அப்போ எல்லாம் கக்கிடுவான்ல. கட்டன்னு அப்போ தான் செட்டி கிராமத்தில் பூரா தூக்கி விசாரணை வரையில் எல்லாமே அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டில் என்னென்ன இருக்கோ அப்படியே புட்டிங்கி விட்டுருவார். சரியா? தப்புக்கு நான் கணக்கு கொடுக்கல. விவசாயம் இருக்கா இல்லையா? உயிர் வாழ்றதுக்கு நான் 2ஆம் நம்பர் மண்ணை கூட திருச்சி தின்றுவான். உயிர் வாழ்றதுக்கு மோசமான பேக மட்டமான பேகப்பா. டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு. அதுக்கு தான் இப்போ அதை கணக்கை போடுதார். பூமியை அழிச்சிட்டான், பூமியை பாழாக்குதான். அதுதான் கட்டடம். இன்னொன்று கேட்டுக்கோங்கடா, இந்தியா நாடு முழுவதும் நடு தூக்கத்திலே கட்டட பில்டிங்கை ஆட்டி விடுவார். பார்த்துக்கோங்கடா. வேறு எங்கனடா படுப்பா? ரோட்டு காட்டில் வந்து விரிச்சு படுப்பா. ஐயோ என்னையாரம் குழுங்குது. அதை அடிக்கொருக்கா குளிக்க விடுவார் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும். அப்போ எங்கே வரணும்? வீதிக்கு வரணும். வீதியில் படுத்து கிடக்கணும். அந்த காமுட்டா பேயலா பூமியை பாழாக்கிட்டு அப்படி சொவிச்சா ஆளுதாங்க. இருறா ஓட்டு முத்திரை ஏப்பா போட்டாச்சுப்பா தேர்தல் அதிகாரிக்கு. கோர்ட்டிலேருந்து விட்டுறப்பா. முக்கால் சத்தியம்.